இரண்டாக பிளந்து கிடக்கும் அதிமுகவை இணைக்க இரு அணிகளும் முயற்சி செய்து கிடக்கின்றன. ஆனால் மூன்றாவதாக உருவாகியுள்ள தினகரன் ஆதரவு அணியோ இந்த இணைப்பை கடுமையாக விமர்சிக்கிறது. அதில் மிகவும் முக்கியமாக கர்நாடக அதிமுக செயலாளர் புகழேந்தி மற்றும் நாஞ்சில் சம்பத் ஆகியோர் ஓபிஎஸ் அணியை கடுமையாக எதிர்த்து வருகின்றனர். டிடிவி தினகரனுக்கு முழுமையான ஆதரவு அளித்து வரும் இவர்கள் அவரது கைது கண்டித்து கூட்டங்கள் போட்டு கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் அதிமுகவின் இரு அணிகள் இணைப்பு குறித்து பேட்டியளித்த நாஞ்சில் சம்பத் அன்று பதவிக்காக அம்மாவின் காலில் விழுந்து பதவியை தக்க வைத்து கொண்டார். சில மாதங்களுக்கு முன்பு அதே பதவிக்காக சின்னம்மா காலில் விழுந்து கிடந்தார். இன்று மோடி காலிலும் விழ தயங்காத பச்சை துரோகி ஓ பன்னீர்செல்வம். இரு அணிகளை இணைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதிமுகவின் பிளவுக்கு மட்டுமல்ல, அது உடைந்து போவதற்கும் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டதற்கும் காரணம் ஓபிஎஸ் தான். இப்படி ஒரு பச்சை துரோகத்தை செய்தவரை தோளில் தூக்கி வைத்து கொண்டு இந்த கட்சியை இனிமேல் நடத்த வேண்டுமா? ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பின்னர் கட்சியை காட்டி கொடுத்து டெல்லி ஏகாதிபத்தியத்தின் காலில் விழுந்து கிடக்கிற அவரை நம்பி ஏன் இப்படி ஓர் இணைப்பு முயற்சியில் இறங்கியிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை என நாஞ்சில் சம்பத் கூறியுள்ளார். சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.